ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனம் இந்தியாவின் HAL நிறுவனம் மற்றும் மஹேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்துடன் இணைந்து F-15ex ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்தியாவிலே தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. போயிங் நிறுவனம் எதற்காக இந்த விமானங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு முன்வந்திருக்காங்க, F-15ex விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன, இந்த விமானம் இந்திய விமானப்படைக்கு ஏற்ற விமானமா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் இந்தியாவின் HAL நிறுவனம் மற்றும் மஹேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்துடன் இணைந்து F-15ex ஈகிள் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்தியா MRCA திட்டத்தின் கீழ் 120 மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துல இந்தியாவிற்கு ஃபைட்டர் ஜெட் விமானங்களை சப்ளை செய்வதற்கு உலகின் பல நாடுகள் போட்டியிட்டு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவின் போயிங் நிறுவனம், பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம், ரஷ்யாவின் சுகோய் நிறுவனம், ஸ்வீடன் நாட்டின் கிரிப்பன் நிறுவனம் போன்ற பல விமான நிறுவனங்கள் போட்டியிட்டு வர்றாங்க. இந்தியாவிற்கு 126 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்டை கைப்பற்றுவதற்கு பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திற்கும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருது. இந்த சூழ்நிலையில போயிங் நிறுவனம் இந்த கான்ட்ராக்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற முனைப்புல இருக்காங்க. அதனால போயிங் நிறுவனம் HAL மற்றும் மஹேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட போறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவின் MRCA திட்டம் போயிங் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டால் F-15ex ஈகிள் 2 விமானங்களை இந்த ரெண்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. போயிங் நிறுவனம் முதல்ல FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்தியாவின் MRCA திட்டத்துக்கு ஆஃபர் செஞ்சாங்க. ஆனா இந்த விமானம் ஒரு கடற்படை விமானம். இந்தியா வாங்க உள்ள 126 ஃபைட்டர் ஜெட்டுகளும் இந்திய விமானப்படைக்காக. இந்த சூழ்நிலையில போயிங் நிறுவனம் 2021 வருடம் அமெரிக்க அரசாங்கத்திடம் ஒப்புதல் பெற்று F-15ex ஈகிள் 2 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை MRCA திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படைக்கு ஆஃபர் செஞ்சாங்க. போயிங் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, MRCA திட்டத்திற்காக தாங்கள் ஆஃபர் செஞ்சிருக்க F-15ex ஈகிள் 2 ஃபைட்டர் ஜெட் விமானம் பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானத்தை விட 33% விலை குறைவானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 22 ஏர் டு ஏர் மிசைல்களை இந்த விமானத்துல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். F-15ex விமானத்துல உலகின் ஃபாஸ்டஸ்ட் மிஷன் கம்ப்யூட்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் போன்ற பல அதிநவீன சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த விமானம் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது அப்படின்னா இந்திய விமானப்படையோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு போயிங் நிறுவனம் சொல்றாங்க. F-15ex ஈகிள் 2 ஃபைட்டர் ஜெட் விமானம் அமெரிக்க விமானப்படையில அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. 2020 வருடம் அமெரிக்க விமானப்படை 144 F-15ex விமானங்களுக்கான ஆர்டரை போயிங் நிறுவனத்திற்கு வழங்கினாங்க. இந்த F-15ex ஃபைட்டர் ஜெட் விமானங்களை அமெரிக்க விமானப்படையில உள்ள F-35A 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த F-15ex விமானம் F-15 வகை விமானங்களிலே மிகவும் அதிநவீனமான விமானம். இந்த விமானம் ரஃபேல் விமானம் போன்றே ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா இந்த விமானத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர் சுப்பீரியாரிட்டி, டீப் ஸ்ட்ரைக், ரெகானசன்ஸ் போன்ற பலவிதமான ஆபரேஷன்களை இந்த விமானத்தை பயன்படுத்தி கேரி அவுட் செய்ய முடியும். இந்த விமானத்தை அனைத்து விதமான காலநிலை மற்றும் தட்பவெப்ப சூழ்நிலைகள்ல பயன்படுத்த முடியும். இந்த விமானங்களை பயன்படுத்தி இரவு மற்றும் பகல் நேரங்களிலும் தாக்குதல் நடத்த முடியும். F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்களை அதிக அளவுல இந்த விமானத்துல எடுத்து செல்ல முடியும். அமெரிக்க விமானப்படை இந்த F-15ex விமானத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, F-35 விமானத்தை பயன்படுத்தி ஒரு ஆபரேஷனை கேரி அவுட் செய்யும் பொழுது இந்த F-15ex
விமானங்களை F-35 விமானத்திற்கு பின்புறம் பறக்க வைப்பாங்க. F-35 விமானம் தொடர்ந்து பறந்து கொண்டிருக்கும் பொழுது F-35 விமானத்துல உள்ள அதிநவீன ரடார்கள் தொலை தூரத்துல உள்ள எதிரிகளின் டார்கெட்டுகளை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட டார்கெட்டுகள் மீது இந்த F-15ex விமானத்திலிருந்து மிசைல்கள் லான்ச் செய்யப்படும். அதாவது F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தையும் F-15ex விமானத்தையும் ஒருங்கிணைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல்களை நடத்துறாங்க. F-15ex விமானம் அமெரிக்க விமானப்படை, ராயல் சவுதி ஏர்போர்ஸ், இஸ்ரேல் ஏர்போர்ஸ், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா ஏர்போர்ஸ் போன்ற பல நாட்டு விமானப்படைகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானம் முதல்ல 1989 வருடம் அமெரிக்க விமானப்படையில இணைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 525 F-15 ஈகிள் விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானம் 19.4 மீட்டர் நீளமும் 13.045 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 36,700 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். F-15ex விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்துல 2 பிரட்டன் விட்னி F100PW220 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த விமானத்தால ஹையர் ஆல்டிடியூட்ல பறக்கும் பொழுது மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2.5 மடங்கு வேகமா இந்த விமானத்தால் பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1272 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விமானத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் சென்று தாக்குதல் நடத்திட்டு ஹோம் பேஸ்க்கு திரும்ப முடியுமோ அதை தான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. F-15ex விமானத்தினால அதிகபட்சமா 3900 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல அதிக தூரம் பறப்பதற்கு 3 எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. F-15ex விமானத்தினால அதிகபட்சமா 60,000 அடி உயரத்துல பறக்க முடியும். F-15ex விமானத்தினால 10,400 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தோட சிறப்பு அம்சமே அதிக அளவிலான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அமெரிக்கா இந்த விமானப்படையில பல விதமான ஆயுதங்களை இணைச்சு வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா AIM-7 ஸ்பாரோ மீடியம் ரேஞ்ச் செமி ஆக்டிவ் ரடார் ஹோமிங் ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 85 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து AIM-120 மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால குறைந்தபட்சம் 50 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அடுத்து ரஃபேல் போர் விமானங்கள் போன்றே இந்த விமானத்தாலும் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அமெரிக்கா 715 கிலோகிராம் மற்றும் 1100 கிலோகிராம் எடை கொண்ட B-61 மற்றும் B-83 அப்படிங்கிற 2 நியூக்ளியர் பாம்ஸ் இந்த விமானத்துல இன்டகிரேட் செஞ்சு வச்சிருக்காங்க. AGM-65 மெவ்ரிச் அப்படிங்கிற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்னால 22 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகள் மீது 1150 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். உலகின் தலை சிறந்த ஆன்டிஷிப் மிசைலான ஹார்பூன் மிசைல்களையும் இந்த விமானத்துல இருந்து பயன்படுத்த முடியும். இந்த ஹார்பூன் மிசைல்னால குறைந்தபட்சமா 124 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 220 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்கள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்களால் சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியும். சீ ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது கப்பல்கள்ல பொருத்தப்பட்டிருக்க அதிநவீன ரடார் சிஸ்டங்கள்ல இருந்து தப்பிப்பதற்காக இந்த மிசைல்கள் 5 மீட்டருக்கும் குறைவான உயரத்துல பறக்கும். அப்படி குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது கப்பல்ல இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டங்களால் இந்த மிசைலை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து AGM-84H அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் பிரிசைஸ் ஏர் லான்ச் ஏர் டு கிரவுண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் க்ரூஸ் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த க்ரூஸ் மிசைல்னால 270 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை 850 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து சென்று மிக துல்லியமா தாக்க முடியும். எதிரிகளின் ரடார் சிஸ்டங்கள் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்கு அமெரிக்கா AGM-84HARM அப்படிங்கிற ஏர் டு சர்ஃபேஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த மிசைல்னால 225 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் ரடார் மற்றும் கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை மாக் 2.9 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்கி அழிக்க முடியும். அடுத்து பேவ்வே 3 அப்படிங்கிற ஒரு அதிநவீன லேசர் கைடட் பாம் இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த லேசர் கைடட் பாம்னால அதிகபட்சமா 19 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து குறைவான தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு 20 mm M61A1 வல்கனோ 6 பேரல்ட் கேட்லிங் கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கேனன்னால 500 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த விமானத்துல ரேத்தியா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட AN/APG-63 மற்றும் AN/APG-70 அப்படிங்கிற ஆல் வெதர் மல்டி மோட் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார்களை பயன்படுத்தி ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் ஆபரேஷன்களை இந்த விமானத்தால் கேரி அவுட் செய்ய முடியும். இந்த விமானத்துல லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்னைப்பர் RX அப்படிங்கிற டிராக்கிங் பேட் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை விட்டுட்டு இந்த விமானங்களை வாங்கலாமா அப்படின்னா என்ன பொறுத்தமட்டில் இந்தியா வாங்கக்கூடாது. ஏன்னா தற்போது இந்திய விமானப்படையில 36 ரஃபேல் போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இப்போ புதிதாக இந்த விமானத்தை இந்திய விமானப்படையில இணைச்சோம்னா இந்த 2 விமானங்களும் இணைந்து ஆபரேஷன்கள்ல ஈடுபடும் பொழுது சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம விமானத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர்டர் செய்வதற்கு இந்தியா 2 நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்ன பொறுத்தமட்டில் அமெரிக்காவை நம்ப கூடாது. அமெரிக்கா எப்ப வேண்டுமென்றாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதுதான் என்ன பொறுத்தமட்டில் நல்ல விஷயம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.